மக்களே என்ன ஆச்சுன்னா பிசி புகஞ்சிருச்சு. இந்த அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் டூலில் போயிட்டு அந்த லூப்லேயே ஸ்டக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு வாட்டி வோல்டேஜ் சர்ஜ்னால டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. மேபி பேக்ரவுண்ட் ஏதாவது அப்டேட் ஓடிட்டுருக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணப்போலேருந்து வந்துட்டு எனக்கு இதே பிஎஸ்ஓடிலேயே வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் அதை தான் வந்துட்டு என்ன இஷ்யூ அப்படின்ட்டு டீபக் பண்ண போகிறோம். எனக்கு இந்த இஷ்யூ தான் வருது. ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு நம்ம ஓப்பன் பண்ண உடனே ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு டயக்னாசிஸ்க்கு போயிட்டு அப்படியே டைரெக்டாக இந்த திரும்ப ப்ளூ ஸ்க்ரீனுக்கே வந்துடுது. ஆக்சுவலாக இந்த ஃபோரமில் போய் தான் நான் வந்துட்டு செக் பண்ணேன். விண்டோஸோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், நான் இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுறேன், ஓகேவா? எங்கள் சாஃப்ட்வேர் வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே ஒவ்வொரு விண்டோஸ் வெர்ஷனுக்கும் இருக்கும். எனக்கு தேவை விண்டோஸ் 11 தான். ஸோ நான் விண்டோஸ் 11 கிளிக் பண்ண உடனே ஒன்று இன்ஸ்டலேஷன் அசிஸ்டன்ட் இருக்கும், அப்படி இல்லைனா வந்துட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டலேஷன் மீடியான்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மீடியா க்ரியேஷன் டூலை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா இது வந்துட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு நம்மளை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண சொல்லும். நம்ம அக்செப்ட் பண்ண உடனே வந்துட்டு லாங்குவேஜ் எடிஷன் என்ன எடிஷனு, ரெக்கமெண்டட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுமா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்கும். உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் வேணுமா அப்படின்ட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவா இல்லை ஐஎஸ்ஓ ஃபைல் வந்துட்டு எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பூட்டபிள் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோனி 8GB யூஎஸ்பி ட்ரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை கொடுத்துட்டு எந்த யூஎஸ்பியோ அந்த யூஎஸ்பியை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விண்டோஸ் 11 டவுன்லோட் ஆகி இது வந்துட்டு டவுன்லோட் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 67% ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் ஆகிடுச்சு. இந்த யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவை நம்ம அந்த பிசியில் போட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னோடய பிசியை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோனி ஸ்டோரேஜ் மீடியா காட்டுது யூஏஎஃப் டிவைஸ் அப்படின்ட்டு. ஓகே, பூட் ஆகிடுச்சு. விண்டோஸ் 11 செட்டப்குள்ளே வந்துட்டோம். நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ரிப்பேர் தான் பண்ணணும். ஸோ ரிப்பேர் மை பிசி கொடுப்போம். கீபோர்ட் லே அவுட் வந்துட்டு யூஎஸ் லே அவுட் தான். ஸோ சப்போஸ் இந்த ரிப்பேர் ஒர்க் ஆகலைன்னா வந்துட்டு நம்ம ஃபுல் ரீஇன்ஸ்டால் தான் பண்ணி ஆகணும். ஸோ ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம இவனை ஓப்பன் பண்ணணும். சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. couldn't repair your PC. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிப்பேர் மை பிசி கொடுத்தேன், அது ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம். சளி பிடிச்சிருக்கு நண்பர்களே. ஓஎஸ் நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணோம்னா ஆப்வியஸாக எல்லா டேட்டாவுமே போயிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு எனக்கு டேட்டா இருக்கிறது ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கும் ஒரு 1 TB எஸ்எஸ்டிலையும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு வெறும் அந்த ஓஎஸ் இருக்க எஸ்எஸ்டியை மட்டும் போட்டுட்டு விண்டோஸ் 11 ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிப்ஸ் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர், நம்ம நார்மல் சின்ன ஃபிலிப்ஸ் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர், எஸ்எஸ்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக. சரி, ஓப்பன் பண்ணுவோம் பிசியை. ஆனால் இது வாங்கினதில் நானே இவ்வளோ வாட்டி ஓப்பன் பண்ணதில்லை தெரியுமா. இந்த ஒரு மாதத்துலேயே 3-4 வாட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு டெம்பர்ட் கிளாஸு, சேஃபாக வச்சுக்கணும். 3070 Ti ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த பழைய வீடியோவில் வந்துட்டு கிளியராக இருந்திருக்காது. ஸோ இதில் பாருங்கள், இதுதான் ஜோட்டாக் ட்ரினிட்டி 3070 Ti. ஸோ பார்த்திங்கன்னா பூட் யூஎஸ்பி இங்கே இருக்குது. நம்ம வந்துட்டு பிசி ஆன் பண்ணி இப்படி ரன் ஆகுது, என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம்.
ஸோ திரும்பியுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரிப்பேருக்குள்ளே தான் போயிருக்கு. நம்ம அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு யூசர் டிவைஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சோனி மீடியா மட்டும்தான் இருக்கும். ஸோ சோனி யூஎஸ் ஸ்டோரேஜ் மட்டும் கொடுத்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த 2 டிவைஸையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வந்துட்டு நம்மளோட செட்டப் வந்துடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ப்ராடக்ட் கீ மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ரெஸ்யூம் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச உடனே வந்துட்டு என்ன நிலமையில் இருக்குது, ஒர்க் ஆகிறானா என்ன, எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோவில் பார்ப்போம். It's not a game, it's a rich thing. Wow. ஸோ அருமை. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பழைய ஹார்ட் ட்ரைவை இன்ஸ்டால் பண்ணி திரும்ப ஒர்க் ஆகுதா, பழைய மாதிரியே ஒர்க் ஆகுதான்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல உங்கள் பிசி இதே மாதிரி வந்துட்டு ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் வந்துருச்சு, இல்லை வேறு